ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நேத்ரானந்தா UAE. நேற்று நாங்கள் மசாஃபி போயிருந்தோம். ஃபுஜேராவில் இருக்குது மசாஃபிங்கிறது. ஸோ அங்கே என்னென்னா ஃப்ரைடே மார்க்கெட் போட்டிருப்பாங்க. நிறைய சேல்ஸ் பண்ணுவாங்க. நிறைய வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அங்கே போயிருக்கும்போது நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தோன்னா மாம்பழம், அப்புறம் சப்போட்டா, கிரேப்ஸு, அப்புறம் செரி எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். பேஷன் ஃப்ரூட் ரொம்ப அங்கே கம்மியாக கிடச்சிது. இங்கே சூப்பர் மார்க்கெட் வாங்குறத விட அங்கே கொஞ்சம் கம்மியாக கிடச்சதுனால நிறைய கொடுத்தாங்க. அப்புறம் சப்போட்டா, மாம்பழம், அப்புறம் உமானி அல்வா. இங்கே அரபிக் நாட்டில் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. நல்லாயிருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். கருப்பட்டியில் பண்ணியிருந்தாங்க. இதில் சுகர்லேயும் பண்ணது இருக்குது, அப்புறம் நாட்டு சக்கரையில் பண்ணதும் இருக்குது. நாங்கள் நாட்டு சக்கரையில் பண்ணதும் வாங்கிட்டு வந்தோம். ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பேஷன் ஃப்ரூட் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். ஆனால் அங்கே எங்களுக்கு ரொம்ப கம்மியாகவும் கிடச்சிது. ஸோ அதனால் நல்லா வாங்கிட்டு வந்தோம். பேஷன் ஃப்ரூட் எதுக்கு நல்லதுன்னா, பிளட் பிளேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ டெங்கு ஃபீவர்லாம் வந்தவங்களுக்கு இது சாப்பிட்டோன்னா டக்குன்னு பிளட் பிளேட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ இது நல்லாயிருக்கும். நல்லா புளிப்பாக ஒரு மாதிரியாக ஃப்ளேவராக இருக்கும். என் பொண்ணுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வாங்கிட்டு வந்தோம். இப்போ ஒவ்வொன்றா என் பொண்ணு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாள். ஃபஸ்ட்டு அப்புறம் வாட்டர் மெலனும் வாங்கிட்டு வந்தோம். இப்போ அவள் என்ன எடுக்க போகிறா? ஃபஸ்ட்டு பேஷன் ஃப்ரூட் கட் பண்ணியிருந்தா. இதுதான் பேஷன் ஃப்ரூட்டு. ஸோ இப்போ அதை கட் பண்ணி நாங்கள் காமிக்கிறோம் அது எப்படி இருக்குன்னு. கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ என் பொண்ணு டேஸ்ட் பண்ணி பார்ப்பா, எப்படி இருக்குன்னு சொல்லுவா. ஸ்பூன் எடுத்துக்கோ. ஜெல்லி மாதிரி இருக்கு டேஸ்ட். ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளுக்கு புளிப்புனா ரொம்ப பிடிக்குமா, அதனால் இந்த ஃப்ரூட் நல்லா புளிப்பாக இருக்கும். காமியதை சீடும் இருக்குது உள்ள. ஸோ இது ரொம்ப நல்லது இந்த ஃப்ரூட்டு. எப்படி இருக்குது? புளிப்பாக இருக்கா? அடுத்தது என்ன இதுக்கு நான் ரேட்டிங் 10 out of 10 கொடுப்பேன். ஓகே, அடுத்தது செரி டேஸ்ட் பண்ணு. செரி டேஸ்ட் பண்ணி தான் இருக்குது. இது எப்படி இருக்குது? ஸ்வீட்டாக இருக்கா, புளிப்பாக இருக்கா, எப்படி இருக்குது? ஸ்வீட்டாகவும் இருக்குது, புளிப்பாகவும் இருக்குது. இந்த ஃப்ரூட் ரேட்டிங் 8 out of 10 கொடுப்பேன். ஓகே, அடுத்தது கிரேப்ஸ். ஓகே, நல்லா இனிப்பாக இருக்குது. சரி, ஓகே. இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம வாங்குறதுக்கும் அந்த மசாஃபியில் போய் வாங்குறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு? இங்கே நல்லா இருக்கா, அங்கே நல்லா இருக்கா? மசாஃபில தான் நல்லா இருக்கு. ஆமாம், ஃப்ரூட்ஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் நேற்று போன வீடியோ நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நான் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் அடுத்தது சப்போட்டா சாப்பிட போகிறோம். துபாயிலே கிடைக்காது, ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். ஸோ அங்கே எப்படி இது பண்ணுற கொண்டா? ஓகே, சாப்பிடு. அங்கே சாப்பிடலாம். ஃப்ரூட்ஸ் தான் இந்த மாதிரி இருக்கு. எப்படி இருக்குது? ஸ்வீட்டாக இருக்கா, எப்படி இருக்குது? ஸ்வீட் இல்லையா? ஸ்வீட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ அங்கே ஃப்ரூட்ஸ் எல்லாம் 9 out of 10. ஓகே. அடுத்தது ஸ்பூன் எங்கே ஆஷினி? இன்னொரு ஸ்பூனு இல்லை, இந்த அல்வா. அடுத்தது ஒமானி அல்வா.
அடுத்து ஒமானி அல்வா. இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறா. டேஸ்ட் பண்ணு. டேஸ்ட் பண்ணிடலாமா? இல்லைவா? டேஸ்ட் பண்ணு. வாவ், சூப்பரா இருக்கு கைஸ். எடுக்க போதே அதோட டெக்ஸ்சர் நல்லா தெரியுது. நல்ல ஃப்ளேவர் கைஸ், சூப்பரா இருக்கு. அந்த ரோஸ் ஃப்ளேவர் இருக்கும், இப்படி தானே? ரோஸ் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அந்த ஒமானி அல்வா வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து மாம்பழம். இந்த மாம்பழம் வந்து என்னென்னா நல்ல ஸ்வீட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அங்கே வந்து டேஸ்ட் பண்ண கொடுத்தாங்க. ரொம்ப நம்ம ஊரில் இருக்கிறத விட இங்கே வந்து நல்ல டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக இருக்குது நல்லா. ஸோ அதை பார்க்கலாம், கட் பண்ணி பார்க்கலாம். கட் பண்ணும்போது அந்த டெக்ஸ்சரை பாருங்களே, சூப்பராக இருக்கு. எச்செல்லாம் ஊறுது, சாப்பிடணும் போல இருக்கு. இது வந்து கொஞ்சம் லைட்டாக காயாக தான் வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா இப்போ வந்து இங்கே சம்மர்னால டக்குன்னு வந்து வம்பா போயிடுது. அதனால நாங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக காயாக தான் வாங்கிட்டு வந்தோம். இன்னும் ஒரு 2 டேஸில் அது பழுத்துரும். பழுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே ரொம்ப எல்லோயிஷாக இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாரு. வாங்க டேஸ்ட் பண்ணலாம். வாவ், சூப்பரா இருக்கு கைஸ். இந்த பேஷன் ஃப்ரூட் எவ்வளோன்னா 1/2 கிலோ வாங்கினீங்களா? எவ்வளவு? 20 கிராம். 1/2 kg வந்து இங்கே 20 grams. நிறைய தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இங்கெல்லாம் ரேட்டு, நம்ம இங்கே சூப்பர் மார்க்கெட்லாம் ரேட்டு கிடைக்கவும் கிடைக்காது, அப்படியே கிடைச்சாலும் ரொம்ப ரேட்டாக இருக்கும். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் சீப்பாக கிடச்சிது. நிறைய ஃப்ரூட்ஸு, நிறைய வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. நாங்கள் இவ்வளோ தான் வாங்கிட்டு வந்தோம். நல்லா இருக்குது. மசாஃபியில் வந்து 1 டே போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஃப்ரைடே மார்க்கெட், ஆனால் ஃப்ரைடே மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்க, ஆனால் எல்லா நாளும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது அந்த மார்க்கெட்டு. அடுத்தது வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் நாங்கள் வந்து போட போகிறோம். வாட்டர்மெலன் ஜூஸில் வந்து இது என்னென்னா நாங்கள் டெமுவில் வாங்கினோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த டெமுவில் வாங்கினது வந்து அது என்னது, சாப்பர். ஆனியனையும் நம்ம சாப் பண்ணிக்கலாம், எல்லாமே ஜூஸும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து வெஜிடபிள்ஸும் கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவில் வேணுமோ அந்த அளவில் நம்ம கட் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஆப்ஷன் இருக்குது, ஜூஸ்க்கு தனியாக, ரொம்ப பொடிசாக நம்ம வந்து ரொம்ப மைன்யூட்டாக நம்ம வந்து கட் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பெருசாக வேணும்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன், அதுக்கு தனியாக பட்டன் இருக்குது. ஸோ நம்ம வந்து எதுக்கு நம்ம தேவைக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து அதை கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் அதில் வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் போட போகிறோம். நாங்கள் வாட்டர்மெலன் பார்த்திங்கன்னா சின்ன வாட்டர்மெலன், இது வந்து நாங்கள் பெருசு வாங்கினோம். சின்னதாக அந்த பால் சைஸில் கூட வாட்டர்மெலன் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஃப்ரூட்ஸ்லாம், பார்க்காத ஃப்ரூட்ஸ்லாம் அங்கே வந்து நிறைய இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நேற்று 1 டே அங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தால் நல்லா இருந்துச்சு. இப்போ இது வந்து நல்லா செட் பண்ணியாச்சு. செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இது வந்து என்னென்னா பிளெண்ட் பண்ணுறது. இங்கே பாருங்கள், இது பிளெண்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம க்ரீமாக நம்மளுக்கு வேணும்னா, நம்ம மோர்லாம் அடிக்க வேண்டியதாக இருந்துச்சுன்னா, க்ரீமாக நம்மளுக்கு வேணும்னா இந்த 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 ஆப்ஷனில் நம்ம வந்து க்ரீமாக நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இது வந்து என்னென்னா ஜூஸ்க்கு நம்ம இப்போ அடிக்க வேண்டியதாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த பட்டன் அடுத்தது வந்து இது வந்து என்னென்னா
நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் நமக்கு லாங்காக கட் பண்ணணும்னா நம்ம இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட்டாக ரொம்ப ஷார்ட்டாக கட் பண்ணணும்னா நம்ம இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆனியனு அப்புறம் டொமேட்டோ எல்லாமே நம்ம இதில் சாப் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது வந்து இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒமானி அல்வா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல ஃப்ளேவராக ரோஸ் ஃப்ளேவரில் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த ஆஷ்னி உனக்கு என்ன பிடிச்சிருக்கு இதில்? எனக்கு ஃபேஷன் ஃப்ரூட்டும் ஒமானி அல்வாவும். பேஷன் ஃப்ரூட், அவளுக்கு பேஷன் ஃப்ரூட் ஏன்னா புளிப்புன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால அவள் பேஷன் ஃப்ரூட்டுன்னு சொல்லிகிட்டே இருக்கா. பேஷன் ஃப்ரூட் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வாட்டர் மெலனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஓகே வாங்க கைஸ் இப்போ ஜூஸை ட்ரை பண்ணலாம். அப்புறம் நாங்கள் நேற்று வந்து அரபிக் ஃபுட்டு ஒன்று லுக்கி மாத்துன்னு ஒன்று, இது நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். மேலே வந்து டேட் சிரப்லாம் ஊற்றி கொடுப்பாங்க. ஸோ இதுவும் வாங்கினோம், இதுவும் நல்லா இருந்துச்சு. அடுத்து வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் குடிக்க போகிறா. குடி. பண்ணலாமா? எப்படி இருக்கு? ஸ்வீட்டாக இருக்கா? நல்லா சில்லுன்னு ஸ்வீட்டாக இருக்குது. இந்த சம்மருக்கு இது மாதிரி குடித்தா சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இதில் என்ன ஃப்ரூட்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் 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 சொல்லு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.